மன ஆறுதலுக்கு போய் செய்யக்கூடிய விஷயம் தான். அப்பாடா இந்த வருஷம் நமக்கு தூக்குலி இறங்கிட்டேன், அக்கின் சீட்டி எடுத்துட்டேன். இதுக்கு நம்ம மனசை நம்ம வந்து ஒரு ஆறுதல் படுத்திக்கிறதுக்காக பண்ணக்கூடியதுதான் பக்தி மார்க்கத்தில் இது இருக்கக்கூடிய. எனக்கு ஒன்றுமே வேண்டாம்ப்பா மரியாதா, உனக்காக நான் இறங்குறேன், நீ எத்தனையோ சமையை சமைக்க, உன் சமையலை கொஞ்சம் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி இறங்க சொல்லி பார்ப்போம். ஒருத்தர் இறங்க மாட்டாங்க. மாரியாத்தா அப்படி பார்த்து சொல்லிட்டான்னு வச்சுக்கோ, அந்த வருஷத்தோட மாரியாத்தா கோயிலை இழுத்து பூட்டிடுவாங்க, தெரியுமா? இங்கே இப்போ செய்கிறது எல்லாமே இப்போ எல்லா ஆலய வழிபாட்டிலையும் வந்து என்ன சாமி போரடிக்கா, எல்லா எல்லா வழிபாட்டு தளத்துலையும் என்ன நடக்குது? ஏதாவது சரியான முறையில் நம்ம போய் அதுக்கு அந்த சிறுதெய்வ வழிபாடு கூட நம்ம சரியாக பண்ணுறோமா அப்படின்னு யார்ட்டையும் கேட்டால் சார்ந்து சொல்ல மாட்டாங்க. சிதம்பரத்துலேருந்து ஆரம்பிப்போம். நீங்கள் சொல்லுங்கள் சாமி, குலதெய்வம் கும்பிட போகிறீங்கள, எப்படி கும்பிடுவீங்க சொல்லுங்கள், சத்தமாக சொல்லுங்கள். எனக்கு காது கேட்காது. அதை நீங்கள் எந்த உத்தரத்தை கேட்டு தொங்குறீங்கன்னு எனக்கு தெரியாது. எப்படி கும்பிடுறீங்க? கும்பிடுவீங்க எந்த வழிமுறையில கும்பிடுவீங்க? அது என்ன கழுதி நீங்க சொன்னாதானே எனக்கு தெரியும். என்ன சாமி சாப்பிடுவாங்க, அது 2 நேரம் குளிப்போம், ருச்சி தான், நான்வெஜ் கிடையாது. அதாவது எப்படி நம்ம அந்த வழிபாட்டில் நம்ம வழித்த பண்ணுறோங்கிறது நமக்கே தெரியல. அது சரியாக பண்ணியிருந்தா தான் பட்டு 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 சொல்லுவோம் இல்லையா? புரியுது. அதில் ஒன்றும் நம்ம வெக்கப்படுங்கிறது ஒன்றும் கிடையாது. செஞ்சது தானே சொல்ல போகிறோம். என்ன சாமி எங்களுக்கு சொல்லி கொடுத்தது இப்படி தான் சாமி, நாங்கள் அப்படி செஞ்சுட்டு போகிறோம்னு சொன்னால் முடிஞ்சு போச்சு. இதில் நம்ம வெக்கப்படணுங்கிறத சங்கடப்படணுங்கிற அவசியம் ஒன்றும் கிடையாது. புரிஞ்சது எனக்கு. அதை கூட அதுக்கு காரணம் என்னென்னா அதுதான். இப்போ நம்மளை பெற்ற அப்பன் நமக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்கானோ, அவனை பெற்ற அப்பன் அவனுக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்கானோ, இப்படி அப்போ மேலேருந்து என்ன சொல்லி கொடுத்துருக்கானோ அதைத்தான் நம்ம வருஷம் அதை பண்ணிட்டு வரோம். என்ன முன்னாடி இருக்கிறவங்க கொஞ்சம் பயபக்தியோடு அதை பண்ணாங்க. இப்போ இந்த 2 ஜெனரல்ஸ் இப்படி வரும்போது பார்த்தா பயம் இல்லை. திருவிழாங்கிறது வந்து அது திருவிழாவாக யாரும் பார்க்கறது இல்லை. பொழுதுபோக்குக்கு வருஷத்தில் ஒரு முறை ஒரு எப்படி சொல்கிறது, எல்லாரும் ஆடம்பரம் அந்த இதுக்குள்ளே போயிடுறாங்க. குடிக்கிறது, ஆட்டம் போடுறது, பாடுறது, மல்லு கட்டுறதுக்கு தான் பொங்கல். அப்படி போயிடுச்சு. புரிஞ்சுதுங்களா? அதுதான் இன்றைக்கி இருக்கிற பிரச்சனையே. எல்லா தெய்வத்துக்கும் வந்து நம்ம வந்து முறைப்படி வணங்குறோமா அப்படின்னா யாரும் கிடையாது. வணங்கவும் தெரியல. அதில் வர்ற சிக்கல் தான் நமக்கு எல்லாமே. அப்போ இதை வந்து பலகீனப்படுத்தி ஒரு குரூப்பு நம்மளை வந்து ஆக்கிரமிப்பு பண்ணி அவன் நம்மளை ஒரு வசப்படுத்தி கொண்டு போகிறதுக்கு அவன் தயாராகி அதில் போய்கிட்டு இருக்கான். இப்போ நம்ம என்னத்தை சொல்ல, அது ஈஸியாக சில ஆட்கள் வந்து வேணுமுனே சில இதுகளை சொல்லுவாங்க. நான் இதை பண்ணிட்டு போனேன், அதனால் எனக்கு இது நடந்துச்சு, அது நடந்துச்சு, இது நடந்துச்சு. அது ஒரு 20 வருஷமாக பண்ணாங்களே இவங்க பெரிய குரூப், இன்னும் கூட பண்ணிட்டு தான் இருக்காங்க. இந்த ஓம் சக்தி குரூப்புங்க மாலை போட்டு அவங்க ஒரு டீமே வச்சுருக்காங்க. கிராம வாரியாக 20 பேர் 10 பேர் அனுப்பிச்சிருவாங்க. அனுப்பிச்சி விட்டு ஏதோ அந்த இதுதான் அது என்ன, ஆமாம் இந்த இப்படி ஏதோ மாலை போட்டிருக்கோம், அது போட்டிருக்கோம், இந்த மாதிரி சொல்லி யாசகம் எடுக்கிறது மாதிரி ஊருக்குள்ளே போகிறோம். தெய்வத்து பேரை சொல்லி போயிட்டு அங்கே போய் நான் எத்தனை வருஷமாக போகிறேன், நான் இத்தனை வருஷமாக போகிறேன், போனதுனால நான் இப்படி இருக்கேன், என் குடும்பம் அப்படி இருக்குது, என் பிள்ளைய அப்படி படிச்சிருச்சு, இப்படி உத்தியோகத்தில் இருக்குது அப்படி சொன்ன உடனே இவங்களுக்கு அப்படியே கொழுந்துடும். அப்படியா அப்படியா, அப்போ இந்த வருஷம் நம்ம போட்டுற வேண்டியதா. அந்த ஊருக்குள்ள ஒரு 10 பேர் அப்படி சேர்த்து விட்டுட்டு அவன் போயிடுவான். அதுக்கு ஒரு ஆளை நியமிச்சு விட்டுருவான், நீ தான் இதுக்கு தலைமை லீடரு, இவங்களெல்லாம் சேர்த்து இழுத்துட்டு வந்துரு
மற்றதெல்லாம் அங்கே வச்சு பேசிக்குவோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இப்படி தான் அவங்க வந்து கூட்டத்தை சேர்த்தது, அதை நடைமுறைப்படுத்துறது ஓம் சக்தியை. ஆனால் அது வந்து அது கரெக்டாக கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் கொண்டு போயிட்டு இருக்காங்க. அதனால தான் அது இவ்வளோ தூரம் கொண்டு போயிருக்காங்க. இல்லைன்னு சொல்கிறதுக்கு இல்லை, அந்த இதை டீமை வந்து கலையை விடாமல் கொண்டுட்டு போய்கிட்டு இருக்காங்க. இது வத்திராறு பக்கத்தில் ஒரு ஓம் சக்தி மன்ற தலைவர் இங்கே வந்திருந்தார் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி. அவர்கிட்ட கதையாக நான் கதை போட்டு சொல்லிக்கிட்டு இருந்தேன். அவர் கேட்டுக்கிட்டு இருந்துச்சு, ஐயா எங்களை மானத்தில் எங்கள் இதெல்லாம் ட்ரெயினில் ஏற்றி இப்படி வெளியே ஓட்டி விட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு. இது இல்லைன்னு சொல்லு சாமி அப்படின்னு. இதுதான் நடக்கு சாமி, நாங்கள் உள்ளே போய் சிக்கிக்கிட்டோம், என்ன பண்ணுறது, நீ என்ன பண்ணுறது, வர்ற வருமானத்தை கைப்பற்றணும், அதுக்காக நாங்கள் வாட்டுக்கு போய்கிட்டு இருக்கோம், அதுக்காக இப்படி எங்களை தோலை உரித்து தொங்க விடுறீங்களே சாமி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். அந்த மாதிரி எல்லா மன்றத்துக்கும் 2 பேர் தலைவர் இருப்பாங்க. அவங்க தான் அவங்களை அரவணைச்சு போகிறது பண்ணுறது. ஒரு பஸ்ஸுக்கு இத்தனை பேர், 60 பேர்னா 60 பேர், 4 பஸ் போயிருக்கு, தான் அப்படிங்கிற மாதிரி அவங்க பண்ணுறாங்க. ஆனால் ஏதாவது பிரயோஜனமாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் யாரும் பெருசாக சொல்கிறது இல்லை. 1-2 பேர் சொல்கிறாங்க, அதுக்காக நம்ம போய் அவங்க வீட்டில் உட்காந்து செக் பண்ண முடியும்? அது சரியாக இருக்கா இல்லையான்னு கூட பார்க்க முடியாது இல்லையா? ஆனால் நிறைய அவங்களே வீடியோ எடுத்து போடுறாங்க. போகும்போது அவங்க பண்ணுற அல்டியாச்சு, பஸ்ஸில் போகும்போது டான்ஸ் ஆடுறதும் பாட்டு பாடுறதும், அது என்ன அந்த இதெல்லாம் பார்த்தா அடப்பாவீங்களா, இதுக்கு தான் போறீங்களா அப்படின்னு நினச்சிக்கிறது. அப்படியெல்லாம் போகும்போது நம்ம வந்து என்ன பண்ண முடியும்? அதில் இந்த பயபக்தி எதுவுமே இல்லை சார். பயம் அதெல்லாம் இல்லை யாருக்கிட்டையும். பெருவாரியாக தெய்வத்துக்கு பயந்து ஒரு பயணம் வச்சிருக்கிறாங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது. அந்த கும்பிட்ற சாமி மேலே பயம் இருந்தால் அவங்க எப்படி பண்ணுவாங்க? பயம் இருந்தால் தான் எல்லா கோயிலாக ஊர் எந்த ஊர்